என்ஆர் காங்கிரசின் கோரிக்கைகளை பாஜக ஏற்காததால் அதிருப்தியில் உள்ள முதல்வர் ரங்கசாமி பாஜக குறித்த எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தான் கோவிலுக்கு செல்வதாகவும் தேர்தலுக்கு தயாராக உள்ளதாகவும் கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் 23ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இதுவரை யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்று பேசி முடிவு செய்யாமல் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் என்ஆர் காங்கிரசின் கோரிக்கைகளை பாஜக ஏற்காததால் அதிருப்தியில் உள்ள ரங்கசாமியிடம் இன்று காலை 9 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறப்பட்டது. இதற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் விடுதியில் காத்திருந்தனர். காலை 9 மணி முதல் 11 மணி வரை ரங்கசாமியிடம் இருந்த எந்த பதிலும் வரவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்தார். மத்திய அமைச்சர் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் தனி விமானம் மூலம் டெல்லி செல்கின்றனர். இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இல்லத்தில் திடீர் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி பாஜக குறித்த எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தான் கோவிலுக்கு செல்வதாகவும் தேர்தலுக்கு தயாராக உள்ளதாகவும் கூறிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி புறப்பட்டு சென்றார். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் திடீரென பிளவு ஏற்பட்டுள்ளது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர்கள் வடிவேலு, மதியழகன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் மதியழகன், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டாலும் புதுச்சேரியில் இந்த கூட்டணி தலைவர்கள் தங்களை மதிக்கவில்லை, இதனால் தனித்து போட்டியிடுவது என்றும் தங்களது தலைமையை ஏற்கும் கட்சிகளோடு இணைந்து 3வது அணி அமைத்து 30 தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக கட்சியின் தலைவர் அன்புமணிக்கு தங்களது முடிவினை தெரிவித்த அவரது உத்தரவிற்கு காத்திருப்பதாக பாமக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதுச்சேரியில் 5 சீட்டு கேட்டதாகவும் கூட்டணியில் பாமக இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். தொகுதி பங்கீடு கூட்டத்தில் யாருக்கு எத்தனை தொகுதி என்ற எண்ணிக்கை இன்னும் முடிவாகவில்லை எனும் திமுக 30 இடங்களில் போட்டியிட விரும்புகிறது. இது குறித்து 2 தினங்களில் பேசி முடிக்கப்படும் என திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு இழுபறியாக உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி திமுக வேட்பாளர்களின் நேர்காணல் நடைபெற உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் மற்றும் திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தொகுதி பங்கீடு கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடுகள் குறித்து எந்த முடிவும் எட்டப்படாமல் கூட்டம் இழுபறியில் முடிந்தது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர், காங்கிரஸ் கட்சிக்கு 21 இடமும் திமுகவிற்கு 9 இடங்களும் என காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. ஆனால் திமுக அதிகப்படியான தொகுதியை கேட்கிறார்கள், அதாவது 15க்கு 15 என கேட்பதாக தெரிவித்த அவர், 2 கட்சிகளும் தியாகம் செய்து யாருக்கு எத்தனை இடங்கள் என 2 நாட்களில் முடிவு செய்வோம் என்றும் கூட்டணிக்கு யார் தலைமை என்பது பேசிக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ஜெகத் ரட்சகன் எம்பி, இன்று நடைபெற்ற தொகுதி பங்கீடு கூட்டத்தில் யாருக்கு எத்தனை தொகுதி என்ற எண்ணிக்கை இன்னும் முடிவாகவில்லை. அதே நேரத்தில் திமுக 30 இடங்களில் போட்டியிட விரும்புகிறது என்று குறிப்பிட்ட ஜெகத் ரட்சகன், அனைத்தும் 2 தினங்களில் பேசி முடிக்கப்படும் என்றார். புதுச்சேரி எல்லை பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான போத்துங்கன், சோதனை என்ற பெயரில் பொதுமக்களுக்கு எந்தவித தொந்தரவும் அளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் மாவட்ட தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. தேர்தல் நேர்மையான, சுதந்திரமான மற்றும் அமைதியான முறையில் நடைபெறுவதற்காக
புதுச்சேரி மாவட்டத்தில் பல்வேறு தேர்தல் தொடர்பான குழுக்கள் அமைக்கப்பட்டு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக நேற்றிரவு புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனுடன் புதுச்சேரி மாவட்டத்தின் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள பல்வேறு சோதனை சாவடிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முதற்கட்டமாக சேதராப்பட்டு, கோரிமேடு, ஐயங்குட்டிப்பாளையம் போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் ஆவணங்கள், கண்காணிப்பு கேமராக்கள், சோதனை நடைமுறைகள் மற்றும் பணியாளர்கள் மேற்கொள்ளும் பணிகளை விரிவாக பார்வையிட்டு தேவையான வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகளை வழங்கினார். இந்த ஆய்வின் போது பல்வேறு சோதனை சாவடிகள் மற்றும் கண்காணிப்பு மையங்களில் பணியாற்றும் குழுக்கள் அனைத்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை முறையாகவும் முழுமையாகவும் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் தேர்தல் பணிகளில் எவ்வித தவறும் ஏற்படாத வகையில் மிகுந்த விழிப்புணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும், வாகனங்களை சோதனை செய்யும் போது வீடியோக்களில் அந்த சோதனையை பதிவிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் சோதனை என்ற பெயரில் பொதுமக்களுக்கு எவ்வித தொந்தரவும் அளிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை செய்ய புதுச்சேரி பாஜகவினர் டெல்லி புறப்பட்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக நேற்று இரவு என்ஆர் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் மாநில அந்தஸ்து, எல்ஜேகே கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் ஆகியோர் தற்போது டெல்லி புறப்பட்டனர். புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுடன் பேசி கோரிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேசிய பிறகு வேட்பாளர்கள் அறிவிப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளை நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் கலந்துரையாடினார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து தேவஸ்தானம் ஆலயம் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி சுவாமியின் மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கௌரவம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளை தலைவர் நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி பாபு, பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி, ரவிராஜன் ராம், தொண்டர் அணி மாநில தலைவர் மதன் சுகுமார், ரவி, சுவாமிநாதன், கோபி, முருகானந்தம், அஜய், வரதராஜன், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி தெற்கு பகுதி காவல்துறை சார்பில் தேர்தல் நடைமுறை குறித்த விளக்க கூட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தெற்கு பகுதி காவல்துறை சார்பில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் காவலர்களுக்கான தேர்தல் பணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிகள் மற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் முக்கிய தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும் மற்றும் காவலர்கள் நடுநிலைத்தன்மையோடு செயலாற்ற வேண்டும். ஒருதலை பட்சமாக எந்தவிதமான கட்சிகளுக்கும் தனி நபர்களுக்கும் ஆதரவாக செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நடைமுறைகளை முழுமையாக செயல்படுத்தி இத்தேர்தலை நல்ல முறையில் நடத்தி தர வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு பகுதியைச் சேர்ந்த முதலியார்பேட்டை ஆய்வாளர் இனியன், உதவி ஆய்வாளர் கதிரேசன், அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன், உதவி ஆய்வாளர் முருகானந்தம், ஆறுமுகம், தவளக்குப்பம் ஆய்வாளர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, பாகூர் உதவி ஆய்வாளர் சிவகுமார், கரியாம்புத்தூர் உதவி ஆய்வாளர் அஜய்குமார், காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், காவல் ஆய்வாளர் சஜித் குமார், ரகுபதி உள்ளிட்ட ஏராளமான காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தெற்கு பகுதி காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அனைவருக்கும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் செல்போன் கடையை உடைத்து 24 புதிய மற்றும் 11 பழைய செல்போன்களை திருடிய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். புதுவை லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பிரிவை சேர்ந்தவர் ராஜன் பாபு. இவர் காமராஜர் வீதியில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார்.
மறுநாள் காலை 7 மணி அளவில் பக்கத்து கடையை திறக்க வந்த வியாபாரி ராஜன் பாபுவின் செல்போன் கடை உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் ராஜன் பாபுவிடம் செல்போனில் தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த ராஜன் பாபு கடைக்குள் சென்று பார்த்தபோது 24 புதிய செல்போன், 11 பழைய செல்போன், 7 பவர் பேங்க், 18 ஏர்பட்ஸ், ரூபாய் 15,000 ரொக்கம் திருடு போயிருந்தது. இது குறித்து அவர் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருடியது கன்னியாகுமரி மாவட்டம் சாந்தபுரம் போஸ்ட் தோப்பூர் மலசங்கரன் குழியை சேர்ந்த 53 வயதாகும் விஜயகுமார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கடந்த 1ஆம் தேதி கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நேற்று அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போது அவர் திருடிய செல்போனில் சிலவற்றை விற்றுவிட்டதாகவும் 12 செல்போனை விருதாச்சலம் ரயில் நிலையம் அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விஜயகுமார் விசாரணை முடிந்து மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட உள்ளார். ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பாக 10ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் நிகழ்ச்சி இன்று ஜிப்மரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ச்சுன கவுண்டர் மற்றும் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் தொடர்பு அதிகாரி டாக்டர் ராஜேஷ் நாச்சியப்பா கணேஷ் தலைமையில் ஜிப்மர் ரத்த வங்கியில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. விழாவில் தலைவர் வேலு, அமைப்பு செயலாளர் அண்ணாமலை, பொதுச் செயலாளர் சாந்தி செல்வம், பொருளாளர் செல்வமணி, துணைத் தலைவர்கள் சுதாகர், பெருமாள் ராஜா மற்றும் உறுப்பினர்கள், அலுவலக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் இரத்த தானம் செய்தும் இரத்த தான முகாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் விழாவினை சிறப்பித்தனர். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி நூறுடி சாலையில் சிறப்பு பள்ளி நடத்தி வரும் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரது 18 லட்சம் ரூபாய் நகைகளை திருடிச் சென்ற முதியவரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை கருவடிக்குப்பம் சண்முகா நகர் முத்தமிழ் வீதியைச் சேர்ந்தவர் லட்சுமி. இவர் எல்லைப்பிள்ளை சாவடி நூறடி சாலையில் சிறப்பு பள்ளி நடத்தி வருகிறார். காலை 8:30 மணிக்கு பள்ளியை திறந்துவிட்டு இரவு 8 மணிக்கு மூடுவது வழக்கம். 23ஆம் தேதி இவர் தனது வீட்டிலிருந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான தனது தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்கத்தை எடுத்து வந்து பள்ளியின் மேஜை டிராவில் வைத்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி பள்ளியை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் பள்ளியை திறக்க வந்தபோது பள்ளியின் கதவுகள் உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. அதில் அவர் வைத்திருந்த நகை, பணம் காணாமல் போயிருந்தது. இது குறித்து லட்சுமி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆய்வாளர் கலையரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பள்ளியில் நகை மற்றும் பணத்தை திருடியது அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டான் தாலுகா முத்துசேவா மடத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்கின்ற ஓகிக்குமார், வயது 74 என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 13 பவுன் நகை, வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மற்றும் புதுவையில் இவர் மீது திருட்டு வழக்கு இருப்பதும் ரெட்டியார்பாளையம் போலீசாரால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விசாரணைக்கு வரும் முன்னே தேர்தல் அட்டவணையை அறிவித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அவசரமாக தேர்தல் தேதி அறிவிப்பை வெளியிட்டதா என்று மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான அட்டவணையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு ஒரு அசாதாரணமான அவசர கால நடவடிக்கையாக தோன்றுகிறது. தேர்தல் அறிவிக்கும் நாளிலே வேட்புமனு தாக்கல் தொடங்குவதும் 1 வாரத்திற்குள் வேட்புமனு தாக்கல் முடிவடையும் வகையில் கால அட்டவணை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதும் அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களுக்கும் அதிக சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் மாதத்தில் அமைக்கப்பட வேண்டிய சட்டமன்றத்திற்கான தேர்தலை மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வகையில் ஏப்ரல் 9ஆம் தேதியே முன்கூட்டியே நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை பொதுமக்களிடையே எழும் கேள்வியாக உள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தின் தேர்தல் அட்டவணையோடு புதுச்சேரியின் தேர்தல் அட்டவணையையும் இணைத்திருக்க முடிந்திருக்கிறது. தமிழ்நாடும் புதுச்சேரியும் அரசியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்னி பிணைந்த பகுதிகளாக உள்ளன. எனவே இரு மாநிலங்களிலும் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், மது கடத்தல், பணம் மற்றும் கள்ளநோட்டு போன்ற தேர்தல் முறைகேடுகளை கட்டுப்படுத்துவது எளிதாக இருந்திருக்கும். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடும் புதுச்சேரியும் ஒரே தேதியில் தேர்தலை சந்தித்து வந்த நிலையில் இம்முறை மட்டும் புதுச்சேரிக்கு தேர்தலை முன்கூட்டியே நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும். ஒருவேளை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கின் காரணமாகவே
புதுச்சேரி தேர்தலில் அவசரம் காட்டப்படுகிறதோ என்ற சந்தேகமும் எழுகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் வரை சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடாது என்ற எங்களது வாதத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் உயர் முதன்மை நீதிமன்ற அமர்வு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் புதுச்சேரி அரசுக்கும் 14 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வரும் 20ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தனது பதிலை அளிக்க வேண்டும். ஒருவேளை நீதிமன்றம் அந்த பதிலை ஆய்வு செய்து சட்டமன்ற தேர்தலை ஒத்திவைக்க உத்தரவிடக்கூடும் என்ற அச்சத்தினாலேயே வழக்கு விசாரணைக்கு வரும் முன்பே தேர்தல் அட்டவணையை அறிவித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அவசரமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டது போல தோன்றுகின்றது என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசு கையகப்படுத்திய விடுதலை போராட்ட தியாகி தெய்வநாயகத்தின் இடத்தை கண்டுபிடித்து அவரின் வாரிசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை பூர்வீகமாக கொண்டவர் சுதந்திர போராட்ட தியாகி தெய்வநாயக கவுண்டர். இவரிடம் அரசு 1969ஆம் ஆண்டு அரசு பள்ளி கட்டுவதற்காக இடம் கேட்டு அணுகியது. வழுதாவூர் பிரதான சாலையில் உள்ள இடத்தை தர தியாகி செல்வநாயக கவுண்டர் தயங்கினாலும் அப்போதைய உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையால் அரசு அந்த இடத்தை கையகப்படுத்திக் கொண்டது. அந்த இடத்திற்கு பதிலாக தியாகி தெய்வநாயகத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் 669.30 இழப்பீடு மற்றும் மாற்று இடம் கொடுத்து அரசு வழங்கியது. தற்போது தியாகி தெய்வநாயக கவுண்டர் கொடுத்த இடத்தில் மேட்டுப்பாளையம் அரசு பள்ளி இயங்கியும் வருகிறது. ஆனாலும் அந்த இடத்திற்கான பட்டா இன்றும் அவரது பெயரிலேயே உள்ளது. மேலும் அவருக்கு ஒதுக்கிய பணத்தையும் அவர் எடுக்காமலேயே மறைந்தும் விட்டார். அதே சமயம் அவருக்கு சர்வே எண் 105/2 5000 சதுர அடி இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்தையும் முறையாக அவரிடமோ அவரது வாரிசிடமோ அரசாங்கம் இதுவரை ஒப்படைக்கவும் இல்லை. விடுதலை போராட்ட தியாகி தெய்வநாயகத்தின் இடத்தை கண்டுபிடித்து அவரின் வாரிசுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என இன்று தேசிய மக்கள் முன்னணி நிறுவன தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இதற்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் மூலக்குளம் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்று வரும் 6ஆம் வகுப்பு மாணவன் சித்தார்த் சிவ்குமாருக்கு பள்ளி சார்பில் பாராட்டு நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை புரிந்து மாநிலத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்து வருகிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் தரவரிசை போட்டிகளில் மாணவர் சித்தார்த் சிவ்குமார் முதலிடத்தை பிடித்து அசத்தினார். குஜராத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் புதுச்சேரி சார்பாக பங்கேற்று தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மாணவரின் இந்த தொடர் சாதனைகளை பாராட்டும் விதமாக பெட்டி செமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கல் ராஜ் மாணவரை நேரில் அழைத்து பாராட்டி கௌரவித்தார். இந்நிகழ்வின் போது மாணவரின் பெற்றோர், மாணவரின் தனித்திறன் ஆலோசகர் மோகன்ராஜ் மற்றும் பயிற்சியாளர் சர்க்குருநாத் ஆகியோர் உடனிருந்து மாணவரை வாழ்த்தினர். மாணவர் சித்தார்த் சிவ்குமார் வரும் காலங்களில் இன்னும் பல தேசிய மற்றும் சர்வதேச பதக்கங்களை வெல்ல வேண்டும் என பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கன்னிகோவில் ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் பச்சைவாளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கோமியம் கன்னிகோவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாளியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல்வர் ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் எனவும் உலக மக்கள் நலன் வேண்டியும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீர்வாதனையும் காண்பித்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திற்கு தூப தீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர்.
புதுச்சேரி நேதாஜி நகர் கஸ்தூரிபாய் காந்தி வீதியில் உள்ள ஒலந்தாரியாவின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் மதலேனின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முழுவதும் தன்னுடைய சமூக பணியை செய்து வந்தவர் மதலேன் தூப்ளிக். புதுச்சேரி நேதாஜி நகர் கஸ்தூரிபாய் காந்தி வீதியில் உள்ள ஒலந்தாரியாவின் முன்னாள் நிர்வாக இயக்குநராக மதலேன் தூப்ளிக் பணியாற்றியவர். இவரின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஒலந்தாரியா இயக்குனர் செந்தில் ஒலந்தாரியா மதலேன், அம்மாவின் மகன் செல்வா, அரசு ஊழியர்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பெரியார் திராவிட விடுதலை கழக தலைவர் கோகுல் காந்தி மற்றும் ஆரோக்கியராஜ் ரிச்சா மாமா பவுண்டேஷன் நிறுவனர் ஜான் பீட்டர் மற்றும் ஊர் பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு அம்மாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி நினைவஞ்சலியை செலுத்தினர். மேலும் மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள், ஒலந்தாரியா ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ விருட்சம் மருத்துவமனையில் மூட்டு வலிகளுக்கான இலவச சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 9வது குறுக்கு தெருவில் ஸ்ரீ விருட்சம் மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனையில் மூட்டு வலிகளுக்கான இலவச சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு தலைமை சித்த மருத்துவர் டாக்டர் மேகனா, ஆயுர்வேத மருத்துவர் ஜெயஸ்ரீ, நேச்சுரோபதி யோகா மருத்துவர் திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த அழுத்த பரிசோதனை, இரத்த சர்க்கரை பரிசோதனை, எலும்பு கனிம அடர்த்தி சோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளை செய்து மருத்துவ ஆலோசனைகளையும் மருந்துகளும் மாத்திரைகளையும் வழங்கினர். இந்த மூட்டு வலிகளுக்கான இலவச சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.